ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அதாவது உங்களோட ரேஷன் கார்டு வந்து டிஜிட்டலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை நீங்கள் புதுசாக ஒரு கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்னும் உங்கள் கைக்கு வந்து சேரல அப்படின்னாலோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக டிஜிட்டலாக உங்களோட ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ரேஷன் கார்டு வந்து நீங்கள் டிஜிட்டலாக ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவல் ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே வந்துடும். இதையுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் ரேஷன் கார்டு வந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், tnpds.gov.in. இதே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். மேலே லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்க முடியும், இங்கிலீஷ்லையும் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ரேஷன் கார்டில் நீங்கள் என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடு கீழே என்டர் பண்ணிட்டு பதிவு சி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். உங்களுக்கு வந்திருக்கிற OTP இங்கே என்டர் பண்ணிட்டு மறுபடியும் பதிவு செய்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சில சமயங்களில் இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். உங்களுக்கு OTP வந்து சேர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகலாம். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OTP சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். OTP என்டர் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் என்ன, உங்கள் ரேஷன் கடையோட நம்பர் என்ன, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அட்ரஸ் எதாவது மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்கள் ஃபோனில் வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களோட ரேஷன் கார்டு வந்து டிஜிட்டல் ஃபார்மில் உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் ஆகிக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. உங்கள் ரேஷன் அட்டை நம்பர், ரேஷன் கடை நம்பர், உங்களோட வீட்டு அட்ரஸ், ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஃபேமிலி ஹெட் யார், அவங்களுக்கு என்ன ஏஜ், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இது எல்லா டீட்டெயில்ஸுமே இல்லை கிளியராக போட்டுருப்பாங்க. இதை வந்து நீங்கள் PDF-ஆ சேவ் பண்ணி வச்சு உங்கள் ஃபோனில் வந்து ப்ரூஃபாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரேஷன் கார்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.